DRG Kids. கதையோட பேரு பொறாம கொண்ட ருக்மணி. ராஜாப்பூர் கிராமத்துல கரோடிமல் அப்படிங்கிற ஒரு சேட் இருந்தாரு. அவருக்கு 2 மனைவி. முதல் மனைவி ராதா ரொம்பவே புத்திசாலி, நல்ல சுபாவம் கொண்டவங்க. ஆனா அவங்க நிறம் கருப்பு. 2வது மனைவி ருக்மணி ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால அவங்கள நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டு இருப்பாங்க. அவங்க எப்பவும் ராதா கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டாங்க. அவங்க எப்பவும் அவங்கள அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராதா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. ருக்மணி, ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேட்கலையா என்ன? எங்க போயிட்ட நீ? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு கேட்கவே இல்ல. நான் உன்னை கூப்பிடவே இல்லையே. சொல்றத மட்டும் நீ கேளு. நான் ஒன்னும் கூப்பிடல, ருக்மணியை தான் கூப்பிட்டேன். ஓ, அப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்கு. அப்படியும் இருக்கலாம். சரி, ருக்மணி எங்க இருக்கா? அவ தலைவாரிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள ருக்மணி அங்க வந்துடுறாங்க. ராதாவை திடீர்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வரத்துக்கு 2 நிமிஷம் லேட் ஆச்சு, அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, நான் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. சரி இருக்கட்டும், நான் உன்கிட்ட பேச வரல. எப்ப பார்த்தாலும் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவ. அட, நான் அப்படிலாம் சொல்லல. இத தவிர வேற என்ன சொல்லுவ? நீ என்ன சொல்வ, எப்படி சொல்லுவன்னு எனக்கு நல்லா தெரியும். அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தி எப்பவும் போய் தான் பேசுவியா? கடவுளே, என்ன சொல்றா கேட்டீங்களா? அப்ப நான் போய் சொல்றவன் எல்லாருக்கும் காமிக்க போற, அதுதானே உன்னோட எண்ணமே? இல்ல, அப்படி இல்ல. நான் சொல்றத கேளு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? எனக்கு சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இல்ல, நான் சண்டை போடல. ருக்மணி தான் திட்டுறா. தேவையில்லாத பேசிட்டு இருக்காம முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. சரி, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. ஓ, எனக்காக போய் ஒரு பான் எடுத்துட்டு வா. அப்புறம் கோவத்துல போய் பான் பண்ணாத, சுத்தமா சாப்பிடவே முடியாது. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? கிளம்பு இங்க இருந்து. பாவம் ராதா அங்கிருந்து போயிடுறா. வா ருக்மணி. சரி சரி இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றத கேளு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். என்ன சொல்லணும்? நாளைக்கு வியாபார விஷயமா நான் வெளிநாட்டுக்கு போறேன். நிறைய நாட்டுல போய் வியாபாரம் பண்ணிட்டு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வருவேன். ஆனா இந்த விஷயத்த நீ ராதா கிட்ட சொல்லிராத. அவளோட முகத்தை பார்த்துட்டு வியாபாரம் பண்றதுக்கு நான் போனா கண்டிப்பா அந்த வியாபாரம் நடக்கவே நடக்காது. ஆமா, சரியா சொன்னீங்க. அவளுக்கு என்ன தெரிஞ்சாலும் எல்லாம் தலைகீழா தான் நடக்கும். பாவம் ராதா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்றாங்க? நான் கருப்பா இருக்கிறதுனால எனக்கு இவ்ளோ பிரச்சனையா? அவர் கிளம்பிட்டு இருக்காரு. கிளம்பும் போது ருக்மணி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சரி, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். வியாபாரம் முடிச்சிட்டு திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல புடவையும் நெக்லஸும் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா வாங்கிட்டு வரேம்மா. நீ உன்னை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எதை பத்தி நீ கவலைப்படாத, சரியா? ருக்மணி வீட்டுக்குள்ள வந்துடுறா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ராதாவை பார்த்து என்ன சொல்றானா, என்ன இங்க உட்கார்ந்து யாருக்கு கெட்டது நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க? காலங்காத்தால உன் மூஞ்சி எனக்கு காமிக்காத. மத்தவங்களுக்கு நான் ஏன் கெட்டது நினைப்பேன்? அப்படிலாம் யோசிக்கிறது ரொம்ப தப்பு. தப்பு சரியெல்லாம் பக்கத்துல வச்சு வீட்டு வேலை முதல்ல முடி. வீட்டை பெருக்கணும், துணி துவைக்கணும், இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? சீக்கிரம் எல்லா வேலையும் முடி. ராதா எல்லா இடத்தையும் துடைக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிறா. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு பாத்திரத்தையும் விலக்கி வச்சிடறா. ருக்மணி அவளை வேலை வாங்கிட்டு இருக்கா. அவ்வளோதான். ருக்மணி கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து தலை வாரிட்டு இருக்கா. அப்போ ராதா அங்க வராங்க. நான் வேணா உனக்கு உதவி பண்ணட்டுமா? ருக்மணி மறுபடியும் தலைவாரி விட சொல்லி ராதாக்கு சொல்றா. ஆனா ஒரு முடி கூட கீழே விழக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனா முடி வரும்போது 2-3 முடி வெளியே வர்றது சகஜம்தான். அட, நீ என்ன முடிய பிச்சு விட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல போ இங்க இருந்து. இல்ல, முடி வாரும்போது எப்படியும் ஒரு 2 முடி உதிரதான் செய்யும். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. என் முடி எல்லாத்தையும் பிச்சுட்டு மொட்டையாக்கணும்னு நினைக்கிறல? தெரியுது, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே புரியுது. அவ ராதாவோட முடிய 2 கையால புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுறா. ராதா அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன விட ருக்மணி, எனக்கு பயங்கரமா வலிக்குது. இனிமே நான் உனக்கு தலை சீவவே மாட்டேன், விட்டுரு. ருக்மணி ராதாவோட தலையில இருந்து கொஞ்சம் முடியை எடுத்துட்டா.
அதை எடுத்ததுக்கு அப்புறம் சத்தமா சிரிக்கிறா. அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. இல்ல, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நீ ஏன் இந்த வீட்டை பாத்துக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். கிளம்புறதா இருந்தா கிளம்பு. எப்படியும் சுத்தி சுத்தி இங்க தானே வருவ. நீ திரும்பி வரும்போது நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ராதா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப திடீர்னு அவங்க ஒரு மரத்தை பாக்குறாங்க. அந்த மரத்தை சுத்தி நிறைய இலை விழுந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏன் இங்க இவ்ளோ அழுக்கா இருக்கு? மரம் ஆனா நல்லா இருக்கே. இது எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருது நல்லது. அப்ப அங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது. ஆமா, நீ யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உன் நல்ல மனசை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ராதா அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. என்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் என்னை விட்டு போகணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லுமா. எந்த நேரத்துல இந்த காட்டுக்கு எதுக்காக வந்திருக்க? நீங்க தான் ஞானியாச்சே பாபா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. என் வாழ்க்கையே கஷ்டமா தான் இருக்கு. சரி, இங்க பக்கத்துல ஒரு நதி இருக்கு. அதுல போயிட்டு முங்கி எழுந்துட்டு வா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ராதா அருவிக்குள்ள போயிட்டு வராங்க. ஆனா வெளியே வரும்போது அழகாயிட்டாங்க. அவங்க வெள்ளையாயிடுறாங்க, முடி கருப்பாயிடுது. அவங்க அங்கிருந்து அந்த பாபா கிட்ட வந்து அவரோட கால்ல விழுந்துடுறாங்க. நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? எழுந்துற. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இனிமே நீ இப்படிதான் இருப்ப. உன்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் உனக்கு தான் சொந்தம். எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் இந்த நகைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எனக்கு எதுக்காக இதை கொடுத்தீங்க? எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. பரவாயில்லம்மா, உன்னோட நல்ல மனசை பார்த்து தான் இதை உனக்கு நான் கொடுத்துருக்கேன். போ, உன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. ராதா அவருக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அவங்கள பார்த்த ருக்மணி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ருக்மணி, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? அட, என்ன நடக்குதுங்க? நீ இவ்ளோ அழகா எப்படி மாறிட்ட? உன்னோட முடி எப்படி இவ்ளோ அடர்த்தியா இவ்ளோ கருப்பா வந்திருக்கு? ராதா நடந்த விஷயத்தை எல்லாம் ருக்மணி கிட்ட முழுசா சொன்னாங்க. அப்படியா? அப்பனா நானும் காட்டுக்குள்ள போறேன். இன்னும் அழகாயிட்டு அங்க இருந்து நான் வர போறேன். அவ காட்டுக்குள்ள போறா. வழியில அவளும் அந்த மரத்தை பாக்குறா. இங்க பாரு கண்ணா, கொஞ்சம் இங்க சுத்தம் பண்ணிட்டு போயே. நான் என்ன உன்னோட வேலைக்காரியா? அந்த மரத்தை கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அங்கிருந்து அவ பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம், இங்க பாருங்க பாபா, நானும் இன்னும் அழகாகணும். அந்த அருவி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இதோ பாருமா, அது அந்த பக்கம் தான் இருக்கு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு தடவை மூங்கிட்டு வெளியே வந்துடு. ருக்மிணி சீக்கிரமா அந்த அருவியை தேடி போயிட்டு இருக்கா. உள்ள போயிட்டு வெளியே வரா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அழகாயிட்டா. ஆனா அவளுக்கு பேராசை ரொம்ப அதிகம். அவ இன்னும் அழகாகிறதுக்காக இன்னொரு தடவை தண்ணிக்குள்ள போயிட்டு வரலான்னு நினைக்கிறா. இன்னொரு தடவை தண்ணிக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளோட நிறம் கருப்பா மாறிடுச்சு. முடிய ரொம்ப கொட்டி போச்சு. அவ அழுதுட்டே வந்து பாபா கிட்ட என்ன கேக்குறானா, இத பாருங்க, என் நிலைமைய பாத்தீங்களா? ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? நீ ரொம்ப பேராசை பிடிச்சவ. அதோட உனக்கு பொறாமையும் இருக்கு. உன்னை நான் ஒரு தடவை தான் முங்க சொன்னேன். இனிமே வாழ்க்கை பூரா இப்படிதான் இருப்ப. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ருக்மணி காட்டுக்குள்ளேயே அவளுக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. ராதா கரோடிமலோட ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க.